ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ரொம்பவே ஆழமான ஒரு அலசலை தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட அரசியல், கல்வி, அப்புறம் அந்த வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு ஒரு தெளிவான ஆய்வை பேஸ் பண்ணி பார்க்க போறோம். எந்த பக்கமும் சாயாம யதார்த்தமா என்ன நடக்குதுன்னு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த மொத்த அலசலையும் நாம 5 முக்கியமான பகுதிகளை பிரிச்சிருக்கோம். 1 அடையாள அரசியல், 2 வேலைவாய்ப்பின்மையின் ஆணிவேர், 3 கல்விங்கிறது எப்படி வெறும் மார்க்குக்கான போட்டியா மாறிடுச்சுன்னு பாப்போம், 4 புதுசா வர ஒரு தலைவரால இதையெல்லாம் மாத்த முடியுமா, அப்புறம் கடைசியா நம்ப முடியாத ஒரு இறுதிச் சமன்பாடு. ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். அடையாள அரசியல், அதோட நெஜ முகம் என்ன? குறிப்பா திருமாவளவன் போன்ற தலைவர்கள் முன்னிறுத்துற தலித் அடையாள அரசியலை எந்த சார்பும் இல்லாம நாம இப்ப பார்க்க போறோம். இங்கதாங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நிஜமான பிரச்சனைகள், அதாவது சாதி வன்முறை, நில உரிமை, கூலி பிரச்சனைன்னு பல 100 வருஷமா மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு குரல் தேவை. ஆனா மறுபக்கம் ரியாலிட்டி என்னவா இருக்கு? ஏதோ ஒரு வன்முறை நடந்தா மட்டும் கேமரா முன்னாடி வந்து நிக்கிறது, ஆனா நிரந்தர தீர்வு கொடுக்காம அந்த பிரச்சனையா அப்படியே உயிரோட வச்சிருக்கிறது. சொல்லப்போனா ஓட்டுக்காக அது ஒரு அரசியல் லாபமா மாத்துறது தாங்க தொடர்ந்து நடக்குது. சோ இது நேரா நம்மள ஒரு பெரிய கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடந்த 50 வருஷமா இந்த சாதி அரசியல் நடக்குது இல்லையா? இதனால உண்மையிலே அந்த விளிம்பு நிலை மக்களோட வாழ்க்கை மாறிருச்சா, இல்ல இந்த அரசியல்வாதிகள் மட்டும்தான் லாபம் அடைஞ்சிருக்காங்களா? ஆக்சுவலா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த அரசியலால தலைவர்கள் தான் பவர்ஃபுல்லா மாறியிருக்காங்களே தவிர சாதாரண மக்களுக்கு எந்த பெரிய மாற்றமும் வரலங்கிறது தான் நிதர்சனம். ரைட். இந்த அரசியல் தேக்கத்தோட விளைவு என்ன? அதுதான் நம்ம 2வது பகுதி, வேலைவாய்ப்பின்மையின் ஆணிவேர். இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிறதால வர்ற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். இந்த வேலை கிடைக்காத பிரச்சனை ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான பிரச்சனைன்னு நினைச்சுக்காதீங்க. இது ஒரு மொத்த கட்டமைப்பு சரிவு. கடந்த 20 வருஷமா பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தி துறையில பெரிய வளர்ச்சியே இல்ல. நாம மொத்தமா ஐடி அப்புறம் சர்வீஸ் செக்டாரை மட்டுமே நம்பி உட்கார்ந்திருக்கோம். இது பத்தாதுன்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நடக்கிற ஊழல், ரிசர்வேஷன்ல உண்மையான ஆட்களுக்கு போகாம கிரீமி லேயர் ஆதிக்கம் பண்றது, பிரைவேட் செக்டார்ல இருக்கிற சாதி பாகுபாடு எல்லாமே இருக்கு. இதுக்கெல்லாம் மேல இப்போ உலகம் பூரா பயமுறுத்திட்டு இருக்கிற ஏஐ என்ட்ரி லெவல் வேலைகள் எல்லாம் இப்போ மெஷினே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமான ஒரு பொது எதிரி. லட்சக்கணக்கில் கடன் வாங்கி படிச்ச இளைஞர்கள், அவங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லாம வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அரசியல்வாதிகளோட பிள்ளைங்களுக்கு மட்டும் எப்பவும் எங்கேயாவது ஒரு வேலை காத்துட்டு இருக்கோம். இதுதாங்க அப்பட்டமான உண்மை. ஆமா, இவ்ளோ படிச்சிருந்தோம், ஏன் இவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்ல? இந்த கேள்வி நம்மள 3வது பகுதிக்கு கொண்டு போகுது. கல்வி, மதிப்பெண்கள் வர்சஸ் சிந்தனை. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி மொத்தமா ஃபெயில் ஆயிருக்குன்னு இங்க பார்க்கலாம். இப்போ உலக அளவுல பெஸ்டா இருக்கிற ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துக்குவோம். அங்க மார்க் எடுக்கணுங்கிற போட்டியே கிடையாது. அதனால பசங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப அதிகமா வளருது. ஆனா நம்ம ஊர்ல மார்க் தான் எல்லாமே. இங்க மார்க் அப்படிங்கிறதே ஒரு சாதி போட்டியாவும் ரேங்க் வாங்குற பிரஷராவும் மாறிடுச்சு. 99% எடுத்தா கூட நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்காத ஒரு அபத்தமான சூழ்நிலை இருக்கு. இந்த பிரஷர்லயே ஸ்டூடெண்ட்ஸோட சொந்தமா யோசிக்கிற திறன் மொத்தமா முடங்கி போயிடுது. சிம்பிளா சொல்லணும்னா, கல்விங்கிறது இப்போ கோடி கணக்குல பணம் பொருளுற ஒரு பெரிய பிசினஸா மாறிடுச்சு. வேலை கிடைக்காதுங்கிற பயத்தை முதலீடா வச்சுதான் இங்க வியாபாரமே நடக்குது. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நிஜமா என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுக்கவே இல்ல. எப்படி தைரியமா கேள்வி கேட்கறது, சொந்தமா எப்படி யோசிக்கிறது, ஒருவேளை தோத்துட்டா அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, நிஜ உலகத்துக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்ன, இதையெல்லாம் நம்ம சிஸ்டம் கத்து கொடுக்கறதே இல்லைங்க. ஓகே, எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, வேலை வாய்ப்பும் இல்ல. அப்போ புதுசா வர ஒரு தலைவரால இதையெல்லாம் ஓவர்நைட்ல மாத்திர முடியுமா? இதுதான் 4வது பகுதி. ஒரு புதிய தலைவரால் இதை மாற்ற முடியுமா? இந்த அலசல்ல ரொம்ப டைரக்டான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நடிகர் விஜய் இப்போ தன்னோட தமிழக வெற்றிக் கழகம் மூலமா அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா? இப்போ கேள்வி என்னன்னா, அவராலோ இல்ல வேறு எந்த ஒரு தனி நபராலோ சிங்கிள் ஹேண்டடா இந்த சாதி, மத மற்றும் ஏஐயால உருவாகிற பாலிடிக்ஸ தடுத்து நிறுத்திட முடியுமா? இதுக்கான பதில் ரொம்பவே ஷார்ப்பான, எந்த ஃபில்டரும் இல்லாத ஒரு உண்மை: முடியாது. ஒருத்தரால மட்டும் இத கண்டிப்பா மாத்த முடியாது. ஏன் முடியாதுன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர். இதுல இருக்கிற தடைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சாதி அரசியலுங்கிறது 2000 வருஷமா ஊறிப்போன ஒரு விஷயம். மத அரசியல் நேஷனல் லெவல்ல ஆழமா வேரூன்றி இருக்கு. ஏஐயோட வளர்ச்சிங்கிறது உலக லெவல்ல நடக்கிற ஒண்ணு. அதை எந்த ஒரு கவர்மெண்ட்டும் நிறுத்திட முடியாது.
இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்கு. விஜய் மாதிரியான ஒரு புது தலைவர் நிஜமாவே ஒரு இம்பாக்ட் உருவாக்கணும்னா அவர் தன்னோட கட்சியை வெறும் ஃபேன் கிளப் அப்படிங்கிற ரேஞ்சில இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கை ரீதியான அமைப்பா மாத்தணும். அதிகார வர்க்கத்துக்கிட்ட தைரியமா கேள்வி கேட்கிற ஆட்களை அவங்க மாறணும். அதை விட்டுட்டு வெறும் வைரல் ஆகிற சினிமா பாலிடிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா எதுவும் மாறப்போறதில்ல. ஆனா உண்மையான பவர் எங்க இருக்கு தெரியுமா? அது ஒரு முதலமைச்சர் கையிலயோ இல்ல எம்எல்ஏ கையிலயோ இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி மக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. சட்டசபையில நின்னு கொள்கை என்னன்னு கேள்வி கேட்கிற ஒரு எம்எல்ஏ கூட இல்லங்கிறது எவ்ளோ பெரிய தோல்வி. இந்த 8 கோடி மக்களும் எப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் நிஜமான மாற்றம் வரும். சரிங்க, நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு அதிர்ச்சியான இறுதி சமன்பாட்டை உருவாக்குதுன்னு இப்ப பாப்போம். இந்த மொத்த சிஸ்டமும் எப்படி ஒரு டாக்ஸிக்கான லூப்பா ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்களேன். ஸ்டெப் 1, சாதி அரசியல் மக்களை பிரிக்குது. ஸ்டெப் 2, மார்க்குக்காக மனப்பாடம் பண்ற கல்வி நம்ம சிந்தனை திறனை மொத்தமா காலி பண்ணிடுது. ஸ்டெப் 3, இதனால வேலை கிடைக்காம யூத்ஸ் மத்தியில ஒரு பெரிய கோபம் உருவாகுது. அண்ட் ஸ்டெப் 4, இதோட ரிசல்ட் என்ன? எப்பவும் சோஷியல் மீடியாவுல ரீல்ஸ் பார்த்துட்டு கோபத்திலேயே இருக்கிற ஈஸியா மூலச்செலவு செய்யக்கூடிய ஒரு பெரிய இளைஞர் வாக்கு வங்கி அரசியல்வாதிகளுக்கு ரெடி ஆயிடுது. இதுதான் இந்த அல்டிமேட் ட்ராப். அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இந்த நச்சு சுழற்சியை உடைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது நம்ம வீடுகள்ல இருந்தே கேள்வி கேட்கிற ஒரு புது ஜெனரேஷன் உருவாகணும். சினிமா ஹீரோக்கள் வந்து காப்பாத்துவாங்கன்னு நம்பிட்டு இருக்காம நிஜமா யோசிச்சு சிஸ்டம பார்த்து தைரியமா கேள்வி கேட்கிற விழிப்புணர்வுள்ள மக்களால் மட்டும்தான் இத மாத்த முடியும். சோ ஃபைனலா இந்த அலசல இருந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன். இதையெல்லாம் தாண்டி மாற்றத்தை உருவாக்குறதுல உங்க ரோல் என்னவா இருக்க போகுது? உங்களை சுத்தி நிஜமா என்ன நடக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? இத பத்தி கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.